Hey guys, welcome back to our channel. நீங்கள் இருக்க வீடியோல ரூம் ரொம்பவே ஹீட்டாக இருக்கா, அது எப்படி கூலிங் ஆக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏசிலாம் வாங்க சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. ரூமை கூலாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைய பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் ரூமை கூலிங் ஆக்கிக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் பசங்க பொண்ணுங்களுக்கு தேவையான லவ் டிப்ஸ், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ட்ரிக் நம்பர் 1, மார்னிங் 10 o'clock to ஈவினிங் 5 to 6 இந்த டைம் வரைய உங்களோட ரூமை முடிஞ்ச அளவுக்கு டார்க்காக இருட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். டோர்ஸ் விண்டோஸ்லாம் ஓப்பனாக இருக்கப்போ சன்லைட் டேரெக்டாக உங்கள் ரூம்குள்ளே வந்துச்சு அப்படின்னா உங்கள் ரூமோட டெம்பரேச்சர் ஹீட்டை அதிகமாக்கி விட்டுரும். ஸோ உங்கள் ரூமில் இருக்க டோர்ஸ் விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் டோர்ஸ் விண்டோஸில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட் இன்னும் கொஞ்சம் போல் குறையும். ட்ரிக் நம்பர் 2, நீங்கள் க்ளோஸ் பண்ண டோர்ஸ் அண்ட் விண்டோஸை 6 PM ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நேச்சர் தரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஏர் ரூம்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரூமோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கூலிங் ஆக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 to 3 hours கழித்து உங்களோட ரூம் ஆட்டோமேட்டிக்காகவே கூல் ஆகிடும். ட்ரிக் நம்பர் 3, இந்த ட்ரிக்கை நம்ம ஃபேனை வச்சு தான் பண்ண போகிறோம். உங்கள் ரூமில் இருக்க டேபிள் ஃபேன் இல்லைனா சீலிங் ஃபேனுக்கு நேராக ஐஸ் வாட்டர் இல்லைனா நார்மல் வாட்டர், உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் கூட அதை ஒரு தாம்பலம் மாதிரி இருக்க பிளேட்டில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய ஏர் வந்து ரொம்பவே கூலிங்கான ஏராக கிடைக்கும். லைக் ஏசி அண்ட் ஏர் கூலரில் வர மாதிரி இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ரூம் ஏசியில் இருக்க மாதிரியே கூலாக வச்சுக்க யூஸ் ஆகும். ட்ரிக் நம்பர் 4, நீங்கள் யூஸ் பண்ணுற பில்லோஸ் அண்ட் பெட்ஸ் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி அது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து உடனே சேஞ்ச் பண்ணிட பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ளோர்லேயே கூட படுத்து தூங்கலாம். ஏன்னா தரையே நமக்கு சில்லுன்னு கூலிங்காக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுற பசங்களாம் இந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஹாஸ்டலில் இருக்க பெட்ஸ்லாம் தேங்காய் நாரை உள்ள வச்சு தான் தைச்சிருப்பாங்க. தேங்காய் நார் நல்லாவே ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணுற பெட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு புது பெட் சேஞ்ச் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ளோர்லேயே படுத்து தூங்கலாம். அதுவே உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ட்ரிக் நம்பர் 5, உங்கள் ரூமில் இருக்க பல்பை அப்கிரேட் பண்ணுங்கள். குண்டு பல்ப்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவே தனியாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எல்இடி பல்ப் இல்லைன்னா லேட்டஸ்ட்டாக வந்துருக்க பல்பாக பார்த்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குண்டு பல்ப்லாம் போட்டால் 2 நிமிஷத்துலேயே செம்ம ஹீட் ஆகிடும். ஸோ நம்ம ரூமில் இருக்க ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், குறைய விடாது. பல்ப்ஸ் மட்டும் இல்லை, மொபைல் ஃபோன் சார்ஜர்ஸ் அண்ட் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் நீங்கள் தூங்குற ரூமில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ட்ரிக் நம்பர் 6, உங்களுக்கு ஹீட்னால் சுத்தமாக தூக்கமே வரல, ரொம்பவே கசகசன்னு இருக்குது பெட்லலாம் படுக்கும்போது அப்படின்னா நீங்கள் கூலிங் பெட்ஸ் இல்லைனா வாட்டர் பெட்லாம் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் வந்து கிடைக்கும். வாட்டர் பெட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். குளிக்கிறதெல்லாம் நம்ம ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். நீங்கள் குளிக்கிறப்போ அந்த பக்கெட்டில் ஐஸ் க்யூப்ஸ் இல்லைனா ஐஸ் வாட்டரை ஆட் பண்ணி நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் பாடி இன்னும் போல் கொஞ்சம் கூலிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஸ்வெட் அந்த ஒரு மாதிரி இருக்க ஃபீலிங்லாம் இருக்காமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ட்ரிக் நம்பர் 8, ஹைட்ரேஷன். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே சம்மர் டைமில் பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வேர்வை மூலமாக வாட்டர் எல்லாமே வெளியே வந்துட்டுருக்கும். ஸோ சீக்கிரமாக டீஹைட்ரேஷனும் ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லாருமே கோல்டு வாட்டர் குடிக்கலாம். உங்களுக்கு கோல்டு வாட்டர் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு வாட்டருக்கு பதிலாக நார்மல் வாட்டரே ட்ரிங்க் பண்ணலாம். மினிமம் பெர் டேக்கு 4 liter to 5 liter வாட்டர் வந்து குடிக்கலாம். ஸ்டே ஹைட்ரேட்டட். இது பண்ணுறதுனால உங்கள் பாடி ஹீட் ஆகாமல் கூலிங்காகவே இருக்கும். சில்லுன்னு ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஹீட் ஆகிறதுனால சில பேருக்கு சாப்பிட முடியாமல் கூட போகும். ஸோ இந்த தண்ணி வந்து நிறையா நம்ம குடிக்கிறதுனால அந்த பிரச்சனையும் நமக்கு வந்து சால்வ் ஆகும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்க ட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரிக்கெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பாடியும் கூலிங்காக வச்சுக்க முடியும், உங்களோட ரூமையும் கூலிங்காக வச்சுக்க முடியும். நல்ல பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி நம்ம வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video.